ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்கழி திங்கள் அல்லவா, மாதங்களில் மார்கழி, மலர்களில் மல்லிகை, இந்த மாதிரியெல்லாம் இந்த மார்கழி மாதத்துக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் தனுர் ராசி மண்டலத்தில் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 14 வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இதே மார்கழி மாதத்தில் 23/12 புதன் என்ற கிரகம் தனுர் ராசிக்குள் நுழைகிறார். மேலும் 20/12 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் இந்த தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். எனவே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே தனுர் ராசி மண்டலத்தில் குருவின் பார்வையை பெறப்போகிறது. மேலும் ராகு கேது அச்சுக்களுக்குள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சனி என்ற கிரகம் அதே மீனராசியில் இருக்கிறார். மேலும் குரு என்ற கிரகம் வக்ரகதியில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்கிறதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே 4ஆம் இடத்தில் சனி, அர்த்தாஷ்டம சனி, ஒரு பெரிய பாமை தூக்கி போட்டது, அணுகுண்டை போட்டது, சுத்தமாக காலி ஆயிடுச்சு. வீடு, இடம், வாகனம், எதிரி, வம்பு, வழக்கு, நோய், கடன் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. சனி பயிற்சியில் பெருசாக நாங்கள் எதிர்பார்த்தோம். சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து போய்விட்டார். ஆனால் எங்களுடைய பிரச்சனைகளும் வம்பும் வழக்கும் தோல்வியும் அவமானமும் போகவில்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் குரு மறைஞ்சிருச்சுன்ட்டாங்கப்பா. அதுக்கு முன்னாடி தான்ப்பா, அப்போதான்ப்பா 7.5 சனி முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. இப்படி திரும்புறதுக்குள்ள அர்த்தாஷ்டம சனின்ட்டாங்க. சரி, அது விட்டுருச்சுன்னு யோசிச்சா இந்த பக்கம் குரு அஷ்டமத்தில் லாக் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே விருச்சிக ராசிக்காரர்கள், குறிப்பாக அந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பாதிப்புங்கிறது இதற்கு முன் ஏற்பட்டது. எப்படின்னா, இப்போ குரு பகவான் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் புனர்பூசம்னு சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் இப்பொழுது வக்கரத்தில் இருக்கிறார். இப்போது இந்த புனர்பூசம் அப்படிங்கிற குருவுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. அப்போது உங்களுக்கு 17ஆவது நட்சத்திரமாக வரக்கூடியது தான் இந்த கேட்டை, இந்த புனர்பூசம். இது தான் நித்திய கண்டம். இப்போ இந்த இடத்துல வரும் பொழுது தான் அது சந்திராஷ்டம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளை தூக்கி கொடுக்கிறது. தனகாரகன் குரு அவர் என்ன பண்ணாரு, புனர்பூசத்தில் அமர்ந்து கொஞ்சம் லேசாக பணம் உங்களிடம் ஒரு நடமாட்டம் நடுவில் ஏற்பட்ட போது அதனை அவர் உருவி கொண்டார். அப்படின்னா, நோ, என்னால் முடியாது, கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்களை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு உங்கள்கிட்டேருந்து அதை வாங்கிக்கிட்டு திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் வரும், ஆனால் வராது அப்படின்னு உங்கள்கிட்டயே சொன்னால் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள்லாம் ராசியாதிபதி செவ்வாய், நீங்கள் எந்த அளவுக்கு பராக்கிரமம் நிறைந்தவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்களும் சரி, நம்ம பொறுமையாக போவோம், பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லா வழிகளும் தெரியும், எல்லா நபர்களும் தெரியும். வெகு சீக்கிரத்தில் நீங்கள் கொடுத்த விஷயத்தை எப்படி வசூல் பண்ணணுமோ அதனை நீங்கள் வசூல் பண்ணிவிடுவீர்கள். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி இப்போ இந்த மார்கழி மாதம் முடிந்து தை மாதத்தில் விருச்சிகத்தில், தை மாதத்தில் மகரத்தில் செவ்வாய் உச்சம். அப்போது உங்களை நம்பித்தான், உங்களை எதிர்பார்த்துத்தான் மற்றவர்கள் காத்திருப்பார்கள். இந்த மார்கழி மாதத்தில் ராசியாதிபதி தனஸ்தானத்தில் குரு பார்வையில் குரு மங்கள யோகமாக சிவராஜ யோகமாகவும் வருவதனால் தொழில், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட். லாபாதிபதி
உங்களுக்கு சப்தமாதிபதி சேர்க்கை 2, 8 பரிவர்த்தனை. இப்போ எல்லாமே 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கு. அப்போது 2 விதம், 3 விதம், 4 விதத்தில் லாபம் வரணும், வர வேண்டும், வரட்டும். டச்வுட் அப்படி வந்தால்தான் உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் தீரும். இது ஒரு பிரமாதமான காலகட்டம். தனஸ்தானம் 4 கிரகங்களால் வலு பெறுவது, அதில் 2 8 பரிவர்த்தனை, அதை தனகாரகன் பார்த்து 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தூக்கி விடுவது அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேணும். இது ஒரு 10 வருட அவமானம், 10 வருட சோகம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அப்படியே படிப்படியாக உங்களுக்கு இது கண்டிப்பாக ஏறி வரும். வெகு சீக்கிரத்தில் குரு உச்சமடைய போகிறது. உங்கள் ராசியை உச்ச குரு பார்க்க போகிறது. இப்போ இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை ஃபேமிலி பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு லாபம், அபிவிருத்தி, தனம், கடன் அடைப்பது அப்படிங்கிறது ஏற்படும். லாபஸ்தானாதிபதியே தனஸ்தானத்தில் அப்படிங்கிறதும், ஜீவனாதிபதி சூரியன் சிவராஜ யோகம். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், கவர்மெண்ட் ஜாபு, அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய ஆர்டர், பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வரும். தேடி பார்த்தா மைனஸ் பாயிண்ட் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் குரு பார்வையில் வந்து அமர்ந்திருக்கிறார். இப்போ ராகுவால் உங்களுடைய கம்ஃபர்ட்டை, லக்ஸரியை, நிம்மதியை கெடுக்க முடியாது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வாய்ப்புகளையும், நோவல் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் குழந்தைகளுடைய வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு கல்வி, படிப்புக்கு ஏதாவது கொஞ்சம் கூடுதலான செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக முடிவு செய்து கொள்ளுங்கள். அதுவும் இல்லாமல் அதற்குண்டான பயன் இருக்கிறதா? ஏன்னா இந்த வெளிநாட்டு கல்வியெல்லாம் போகும் பொழுது நிறைய பேர் போன வேகத்தில் திரும்ப வந்துடுறாங்க. சில பேருக்குத்தான் அங்கு அங்கீகாரமும் அங்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. திரும்ப இவங்க வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கடன் மிச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது. இதற்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொண்டால் போதும். வழிபாடு, பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு. இந்த மாதம் அஷ்டம குரு என்னை படுத்த போகிறது அப்படின்னு நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். ஏன்னா குரு பகவான் வக்ரம், அவர் பின்னோக்கி ரெட்ரோ ரிவர்ஸில் போய் கொண்டிருக்கிறார். இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அஷ்டம குரு இல்லை பிரதர். கண்டிப்பாக வெற்றிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.